ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாஸ்து வகுப்பு இது 5வது வகுப்பு வாஸ்து வகுப்பு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டை எப்படி செலக்ட் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு சின்னதாக நம்ம கொடுத்துருக்கோம். அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்துக்கிட்டு ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாதான் இந்த வகுப்பு வாஸ்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுடைய மனசுல பதியும். அதுக்கப்புறம் நீங்க போற இடத்துல இல்லை அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் யாரு கேட்டாலும் சரிதான், சில பேசிக்கான விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாமே தாராளமாக சொல்லி கொடுக்கலாம். வாஸ்து மிக மிக அற்புதங்க, மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா மயன் தான் இதனுடைய விஷயத்தை அடிப்படையான விஷயத்தை மயன் தான் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா, அந்த வழித்தோன்றர்கள் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ கோயில்களில் ஸ்தபதிகளாக இருக்காங்க. விஸ்வகர்மா குலத்தில் பிறந்தவர்கள் அவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மயன், விஸ்வகர்மா, அப்புறம் அதில் இருக்கிற இப்போ இருக்கிற சபதிகள் எல்லாருக்குமே ஒரு மனசார ஒரு வணக்கம் சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த விஸ்வகர்மாக்கள் தான் பார்த்தீங்கன்னா கோவில் நிர்மாணங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, இவங்க தான் இந்த விஸ்வகர்மாக்கள் இவங்க தான் கோவில் நிர்மாணங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ அந்த கோவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாட்டு ஸ்தலம். இந்த வழிபாடு பண்ணுறதுக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம், அங்கே போய் ரொம்ப ஆனந்தமாக இருந்துட்டு வரோம். அந்த டைம் வரைக்குமே கோவிலில் வழிபாடு முடிகிற வரைக்குமே இது எல்லாத்தையும் நமக்கு அமைச்சு கொடுக்குறது யார் அப்படின்னா விஸ்வகர்மாக்கள். ஓகேங்களா. அப்போ விஸ்வகர்மாக்கள் வெளிவந்த ஸ்தபதிகள் அனைவருக்குமே நம்ம மனசார வணக்கம் இதுக்கு தான் சொல்லிக்க சொன்னேன். ஓகேங்களா. நம்மளுடைய மனசு, நம்மளுடைய என்னென்ன வேணுமோ, என்ன விஷயம், அந்த அந்த வேண்டுதல்கள் இதெல்லாமே நம்ம கோவில்ல போய் தான் நம்ம சொல்றோம். அப்போ அது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு இடத்த நமக்கு அமைச்சு கொடுத்தது யார் அப்படின்னா ஸ்தபதிகள் தான். அப்போ அந்த ஸ்தபதிகளுமே பாத்தீங்கன்னா வாஸ்துங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த வாஸ்து பேசிக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சிலை வடிவமைத்தல், இந்த விஷயங்கள் எல்லாமே இதில் வந்துடும். நம்முடைய முன்னோர்கள் அமைச்சதுங்க எதுவுமே தனித்தனியாக ஒன்றும் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. எல்லாமே ஒரு கூட்டு குடும்பம். ஒரு கூட்டு குடும்பம் இருந்தால் எப்படி நம்முடைய வாழ்க்கை தரம் வளர்ச்சி அடையும். ஓகேங்களா. அது கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா. கூட்டு குடும்பத்தில் இருந்து பாருங்க. அந்த கூட்டு குடும்பம் நான் சொல்றது என்னன்னா ஜோதிடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஸ்து, அப்புறம் சிற்பம், இது எல்லாமே கூட்டு குடும்பமாக இருக்கிறது தாங்க வாஸ்துடைய ஒவ்வொரு அங்கங்கள் இதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா. இதனுடைய ஒவ்வொரு பகுதின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒவ்வொரு பகுதியாக இருக்கிறது தான் இது முழுக்களுமே. ஜோதிடம் சம்பந்தம் இல்லாம வாஸ்து வராது, வாஸ்து சம்பந்தம் இல்லாம சிற்பக்கலைகள் வந்துடாது. அப்போ இது எல்லாமே கூட்டு குடும்பம். அப்போ இப்போ நம்ம மனை பூஜை போடுறதுக்கு நம்ம எந்த டைம் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு காலண்டர்ல ஒரு டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த டயத்துல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது தயவு செய்து அது மாரி பண்ணாதீங்க. சரிங்களா. வாஸ்துங்கிறது வாஸ்து விழிக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தை அவங்க குறிச்சு கொடுத்துட்றாங்க. கரெக்டுங்களா. முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட, இல்லை பின்ன உங்களுக்கு தெரிந்த நல்ல இந்த ஜோதிடங்கள்லாம் பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான், அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து எந்த டயத்தில் நம்ம வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம், எந்த நாளில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக அலசி ஆராய்ஞ்சு அதை ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மனை எப்படி பண்ணுறோம், அந்த மனையில் பார்த்தீங்கன்னா மத்தியம பகுதியில் ஒரு குழி தோண்டி அதில் தண்ணி ஊற்றி சில அனுபவங்கள் விஷயங்கள் இதெல்லாமே இந்த மனை நமக்கு லாபங்கள் கொடுக்குமா, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கொடுக்குமா, எல்லா விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஓகே ரொம்ப சிறப்பாக இருக்குது, இந்த மனை நமக்கு லாபத்தை கொடுக்கும், நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும், நம்முடைய சந்ததியை பெருக்கும், செல்வ வளங்களை கொடுக்கும், இப்படி எல்லா விதமான ஒரு பாசிட்டிவ் நமக்கு அந்த லேண்ட்ல கிடைச்சிட்டுங்க. சரிங்களா. இப்போ மன பூஜை போடுறதுக்கு மன பூஜைனா வாஸ்து பூஜைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மனை பூஜைன்னு சொல்றோம். அந்த மனை பூஜையை போடுறதுக்கு வாஸ்துடைய ஆரம்பம். எப்படி ஒரு விஐபியை ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறோம், அப்போ ஒரு விஐபி நம்ம அழைக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வாஸ்துவினுடைய ஐயா வாஸ்து. நீங்க உங்களுடைய உடல்ல தான் நாங்க இந்த இடத்த நான் வாழக்கூடிய இந்த வீட்டை அமைக்க போறேன். இதுல உங்களுடைய நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து என்னுடைய குடும்பம் தழைக்கணும், நல்லபடியா எல்லாமே இருக்கணும், தொழில் சிறக்கணும், தொழில லாபங்கள் கிடைக்கணும், குடும்பத்துல மனமகிழ்ச்சி கிடைக்கணும், இது எல்லாமே நீங்க கொடுக்கணும் அப்படின்றது வாஸ்து கிட்ட நம்ம பிகினிங்ல ஸ்டார்டிங் பண்றது தான் பாத்தீங்கன்னா வாஸ்து பூஜை. இந்த வாஸ்து பூஜையை போடுறோம் இல்லைங்களா, வாஸ்து பூஜை நம்ம கரெக்டா நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எல்லாத்தையுமே கரெக்டா பர்ஃபெக்டான ஒரு நாள் செலக்ட் பண்றோங்க.
சரிங்களா? அப்போ செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அப்போ முதல் நாளே வந்து நம்ம செய்யக்கூடிய வந்து முக்கியமான சில விஷயங்கள் என்ன, குலதெய்வம் கோவில்ல இருந்து வந்து அந்த நீர் வந்து ஏற்கனவே மனையில தெளிக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த நீரை வந்து வச்சுக்கோங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 5 செங்கற்கள் வந்து வச்சுக்கோங்க. அப்போ ஈசானிய பாகத்துல, அதாவது ஈசானிய பாகத்துல தான் பார்த்தீங்கன்னா முதலாக அந்த வாசு பூஜை போடுறதுக்கு கடைக்கால்னு சொல்லுவாங்க இல்லையா? கடைக்கால்ங்கிறது வந்து அதனுடைய அந்த வாசல் வந்துடும். இந்த வாஸ்து பூஜை பண்றதுக்கான அந்த இடத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கவனமா வாங்கி முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எதனால சொல்றேன் அப்படின்னா, வாஸ்து அதனுடைய கண்விழிக்கும் நேரம், அந்த வாஸ்து பகவான் வந்து கண்விழிக்கிற நேரத்திலிருந்து வாஸ்து பகவான் தாம்பூலம் தரிக்கிற நேரம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 நாளைக்கு சின்ன கொஞ்சம் டைம் தான் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 12 மினிட்ஸ் அப்படிங்கிற டைமிங்ல தான் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் வந்து இப்போ இந்த பூஜை போடுறது வந்து முக்கியமாக வந்து நம்ம வாழைப்பழம்லாம் வாங்கி வச்சிருப்போம். நம்ம வாஸ்து பூஜை போடுறது வந்து ஒரு இடத்துல இருக்கும், நம்ம வீடு வந்து ஒரு இடத்துல இருக்கும். ஆந்தியோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கடைகள் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கவே இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்ப வாழைப்பழம் இல்லையே அப்படின்னு அது ஒரு குறைபாடா வந்தோம். இல்ல பின்ன வந்து வந்தவங்களுக்கு வந்து வெத்தலை பாக்கு கொடுக்கணும், இல்ல பின்ன வந்து இவங்களுக்கு இது கொடுங்க, இப்படி ஒரு முக்கியமான சில பொருட்களை வந்து நம்ம சில நேரத்தில் வந்து மிஸ் பண்ணிடுவோம். அதனாலதான் சொல்றேன், நீங்க தேவையான பொருட்களை வந்து முதல் நாளே எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டா பத்திரமா ஒரு இடத்துல எடுத்து வச்சிருங்க. காலையில பூஜை போடுறதுக்கு போறோம், அந்த டைமிங்க்கு போய் அந்த இப்போ பாத்தீங்கன்னா அந்த மேஸ்திரி இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களே வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த குழி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. 2க்கு 2 அது ஒரு சைஸ் வந்து வச்சிருக்காங்க. 2க்கு 2 அப்படின்ட்டு வந்து ஒரு அளவு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த அளவுகள்லாம் வந்து வச்சு, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருடைய நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம அந்த மனையை வந்து அளவுகள் போடுறோமோ அந்த கர்த்தான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கர்த்தா அப்படின்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து இவரே என்னது அந்த இடத்துக்கான உரிமையாளர்னு வச்சுக்கோங்களேன். அந்த உரிமையாளர் வந்து அந்த பூஜையில நிச்சயமா வந்து நிற்கணும். எனக்கு முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருக்குப்பா, நீங்க பாருங்க அப்படி சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க சொல்லிட்டு நம்ம போயிடக்கூடாது. அப்படி போனோம் அப்படின்னா அதனுடைய பலம் குறையும். அப்போ யாருடைய நட்சத்திரத்திற்கு யார் அந்த மனைக்கு வந்து உரிமையாளராக இருக்காங்களோ அவங்க வந்து முக்கியமா அன்னைக்கு முழுவதுமே வந்து அங்க இருக்கும். அப்படி இருக்கிறதா மிக மிக சிறப்பு. அந்த நேரத்துக்கு வந்து நான் போயிட்டு இல்ல அதை பூஜை போடுறதுக்கு தான் வந்து காலைல 10 தானே சொல்லியிருக்காங்க, நான் அதுக்குள்ள ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், தயவு செய்து அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. எதனால அப்படின்னா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம தடங்கல்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தயவு செய்து வெளியில வந்து அந்த நேரத்தில் வெளில எங்கேயும் போகாதீங்க. அன்று ஒரு நாள் முழுவதுமே உங்களுடைய வேலைகளை பார்க்கறதுக்கு வந்து முழு நாளை ஒதுக்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ பூஜை போடுறது போயிட்டோம். பூஜை போடுறது வந்து அந்த குழி ஒன்று தோண்டுவாங்க. எங்க அப்படின்னா ஈசானிய பாகத்துல மனை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மனையில வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிழக்கு, இது வந்து வடக்கு, இது பார்த்தீங்கன்னா தெற்கு, இங்க பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு வந்துடும். இங்க வந்து ஈசானிய பாகம் வந்து இதாங்க வரும். இந்த இடத்த வந்து ஒரு குழி ஒன்று தோண்டுவாங்க. அந்த குழி தோண்டி அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான தண்ணீர், அதான் சொன்னேன், முக்கியமான என்னென்ன விஷயங்கள் வேணுமோ எல்லாத்தையும் முக்கியமா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அதில் இறங்கி நின்று தான் அந்த பூஜைகள் எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ அந்த தண்ணி ஊற்றுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே தெளிவாக பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை பக்கத்தில் தான் இடம் இருக்குப்பா, அங்கே போய் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம அந்த டயத்துக்குள்ள போய் எடுத்துக்கலாம். 10 மணிக்கு பூஜை போட போகிறோம், கரெக்டாக வந்து 9 வீட்டிலேருந்து கிளம்புவோம், 9:30 அங்கே போயிடுவோம், போனோடனே இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க அன்னைக்குன்னு பார்த்து வெளில எங்கேயும் போயிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இதனாலேயே வந்து நமக்கு வந்து தடைபடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரும். அதனால எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப இடங்களை நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். முக்கியமான ஒரு டைமிங் வந்து என்ன பொருள் தேவையோ அது மட்டும் இல்லாமல் போயிடுது. சரிங்களா? இது வந்து சில பேருக்கு நடக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நிச்சயமா நடந்திருக்கும். அது வந்து முக்கியமான ஃபங்க்ஷன், அது வந்து வாஸ்து பூஜையை விட்டுருங்க, முக்கியமான ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான தேவையான அந்த பொருளுக்காக அது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கு அலைஞ்சு அதுக்காக போய் எல்லாரும் சத்தம் போட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ அந்த பூஜையை போட ஆரம்பிக்கிறோம். பூஜை போட ஆரம்பிக்கிறது என்னன்னா வாஸ்து பகவான் வந்து கண் விழிக்கும் நேரம்னு ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து கண் விழிப்பார். அப்போ அந்த கண் விழிக்கிற டைம் ஒன்று இருக்கு. கண் விழிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து காலை கடன்களை முடிப்பார். அப்புறம் குளிச்சு ஸ்நானம் பண்ணுவார். ஸ்நானம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்வாருங்க. சரிங்களா? பூஜை செய்வார். அந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் வந்து போஜனம் சாப்பாடு சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போட்டுக்குவார். அந்த வெற்றிலை பாக்குங்கிற அந்த தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த தாம்பூலம் தரிக்கிற நேரம் தான் எக்ஸாக்டா வந்து கரெக்டான அந்த பூஜை போடக்கூடிய நேரம்.
நமக்கு தான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்களே, ஒரு ஒரு 45 நிமிஷம் கொடுத்துருக்காங்கப்பா, நம்ம எந்த டயத்தில் வேணாலும் போட்டுக்கலாம், அந்த 45 நிமிஷத்துக்குள்ள வந்து எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், தயவு செய்து அதுமாரி பண்ணாதீங்க. அவர் ஏந்திரித்து குளிக்கும் நேரம், பூஜை செய்கிற நேரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உணவருந்தும் நேரம், இந்த டயத்தில் வந்து நம்ம போட்டோம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குங்க அதுக்குள்ள. ஏன்னா குளிக்கிற நேரத்தில் வந்து ஒருத்தர் நம்ம விஐபி வந்து மீட் பண்ண போகிறோங்க, அந்த விஐபி வந்து மீட் பண்ண போகிறப்போ அவர் உள்ளே குளிச்சிருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் எப்படிங்க நம்ம போய் பார்க்க முடியும்? சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்காரு, பூஜை பண்ற நேரத்தில் வந்து நம்மளுடைய கோரிக்கையை வந்து அவர்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்புறம் அவர் சாப்பிட்டுட்டு இருக்காருங்க, சாப்பிட்டுட்டு நேரத்தில் வந்து நம்ம போய் நம்ம சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்போ இதுக்கு தான் வந்து இந்த 3 டயத்தை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. சரிங்களா? 12 நிமிடங்கள் வந்து வந்துட்டு இருக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா 11 நிமிடங்கள் கூட வரும். அந்த 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 கூட்டல் குறைத்தல் வந்துட்டு இருக்கும். அந்த டைமிங் தான். சரிங்களா? மற்ற எல்லாத்தையும் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, எதுக்காக வந்து முன்னாடி எடுத்து வைங்கன்னு சொல்றோம் அப்படின்னா, டைமிங் வந்து ரொம்ப கம்மி தான். அதுல இந்த டயத்துக்குள்ள, இந்த 12 நிமிடத்துக்குள்ள வந்து இந்த பூஜை வந்து போட்டுடணும். அப்ப எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தண்ணீர் வந்து ஊற்றுவாங்க. தண்ணீர் ஊற்றி அதுல பார்த்தீங்கன்னா பூவை போடுவாங்க. பூ வந்து இதெல்லாம் பிச்சு அந்த பூ வந்து போடுவாங்க. அந்த பூவே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு இது பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மத்தியம பாகத்துல இருந்து வந்து அங்க தண்ணி ஊற்றி அது ஒரு அறிகுறிகள் கரெக்டா தெரியுதான் பார்த்தோம் இல்லைங்களா, இங்கேயுமே வந்து அது மாதிரி பார்ப்பாங்க. அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நிறைஞ்சிருக்கும், அது வந்து சுற்றி வரணும் அப்படி தண்ணி. ஓகேங்களா? சுற்றி வரும் அப்படி தண்ணி. சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா வலமிடமாக இடம் வலமாக சுற்றாமல் வலது, அதாவது லெஃப்ட் அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் சில நேரத்தில் சுற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுமாரி இருந்தது அப்படின்னா நமக்கான அந்த மனை சில பிரச்சனைகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தத்தை வந்து பிகினிங்லேயே நமக்கு தெரிவிச்சிருது. சரிங்களா? எப்படி ஒருத்தவங்க வந்து வேலைக்கு சேர்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து கரெக்டாக இருக்காங்களா, எப்படி இருக்காங்க, நமக்கு அவங்க குணநலன்கள் தெரியாது. ஆனால் நம்ம இந்த மனையினுடைய குணநலன்களை ஆரம்பத்திலே பார்த்துடலாம். அப்போது இதேமாரி வந்து நல்லபடியான ஒரு பூஜை அந்த டயத்துக்குள்ள வந்து பூஜை போடுறோம். பூஜை போட்டு அந்த கற்கள் இருக்கு இல்லைங்களா, 5 கல் வச்சுருப்பாங்க. 5 கல்லையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் 5 கல்லையுமே கொண்டு போய் வச்சு வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ணி அதை வாஸ்து பூஜை போடுறதுக்கு முன்னாடியே இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 5 கல்லை வந்து கொண்டு போய் கொடுத்து அது எத்தனை கல்லுன்னு கேட்டுக்கோங்க. அந்த மேஸ்திரி அவங்களாம் சொல்லுவாங்க. அத்தனை கல்லையுமே வந்து நல்லா குளிப்பாட்டுங்க. குளிப்பாட்டிட்டு குலதெய்வ கோவிலில் கொண்டு போய் வச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொண்டாந்து பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்களா? வாஸ்து பூஜை பண்ணுற அன்னைக்கு வந்து பிகினிங்லேருந்து அதான் பண்ணுவாங்க. அந்த கல்லை வச்சு வந்து பூஜைகள் எல்லாமே பண்ணிவிட்டு அந்த கல்லை வந்து எடுத்து அந்த தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே வச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே பூஜைகள் எல்லாமே முடிப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த தாம்பூலம் தரிக்கக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வாஸ்து பூஜை வந்து போட்டு ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக அற்புதங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன நினச்சிட்டு வந்து அந்த வீட்டை கட்டுறீங்களோ அந்த விஷயம் வந்து அப்படியே சக்சஸ் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாமே பாருங்க, இதெல்லாமே வந்து நமக்கான அந்த குறிப்புகள் வந்து இதுதான். அது மாதிரி வாஸ்து பூஜை போட்டோம். வாஸ்து பூஜை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சகுனங்கள். சரிங்களா? மேலே வந்து கருடன் பறக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பசுமாடு வந்து நம்மளுடைய மனையில் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணீர் குடத்தோட, அதாவது தழும்ப தண்ணீர் குடத்தோட பெண்கள் வந்து போகிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் ஒரு சுமங்கலிகள் ஒரு 4-5 சுமங்கலிகள் வந்து சேர்ந்து நமக்கு எதுக்க வர்றது, இது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் இதெல்லாமே நம்மளுடைய கண்களில் படும். இதெல்லாமே வந்து கரெக்டாக உங்களுக்கு இந்த சுப சகுனங்கள் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இயற்கையே உங்களுக்கு பக்கபலமாக நிற்குது. நான் இருக்கேன், நீ கவலையே படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம். அப்போ பேங்க்ல வந்து நம்ம லோன் போட்டிருக்கோம், பேங்க்ல லோன் கிடைச்சிருமா? தாராளமாக ஒன்றுக்கு ஒன்றே கிடைக்கும். சரிங்களா? அந்த வாஸ்து பூஜைலாம் போட்டதுக்கப்புறம் தாராளமாக ஒன்றுக்கு ஒன்றே கிடைக்கும். இந்த வாஸ்து பூஜை போடுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் சொல்லிட்டேன், நான் ஏற்கனவே வந்து அந்த அந்த நம்மளோட வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அதுக்குள்ளே தான் போய் நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம வச்சுக்கணும். இப்போது வாஸ்து பூஜை போட்டாச்சுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக போட்டாச்சு. போட்ட அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கடக்கால்லாம் தோண்டுவாங்க. அந்த கடக்கால் அப்படின்னா வந்து உள்ள அந்த அந்த குழி தோண்டி அந்த பில்லருக்கான குழிகள் எல்லாமே தோண்டுவாங்க. அப்படி தோண்டும் போது அதனுடைய ஒரு அமைப்பு வந்து ஒன்று இருக்குது. எந்த திசையிலேருந்து தோன்றி எந்த திசையில் வந்து நம்ம கொண்டாந்து முடிக்கணுங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அது வந்து அதை அடுத்தடுத்த வகுப்பில் நான் சொல்கிறேன் நான். இப்போ இங்கே பூஜைலாம் போட்டாச்சுங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தேவையான அந்த மேஸ்திரி இவங்கெல்லாம் தேவையான அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கான உணவு முக்கியமாக அந்த அதாங்க போட்டாச்சு. ஓகே கிளம்புன்னு சொல்லி கிளம்பி வந்துடக்கூடாது. அந்த பிரசாதங்கள் எல்லாமே கொடுக்கணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே வந்து உணவு கொடுங்க. எல்லாருக்குமே அந்த உங்களுடைய மனைவிக்கு வந்து யார் மேஸ்திரியோ அவங்க கூட வந்து 2-3 பேர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு தட்சணையை வந்து வச்சு கொடுங்க. இப்படி நீங்கள் வச்சு கொடுக்கும்போது தான் இதேமாரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்க மனசு சந்தோஷமாகி போவாங்க. உணவுகள் கொடுங்க. இந்த சாப்பாடு இப்பெல்லாம் போட்டோன்னா ரொம்ப சந்தோஷம்.
ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம நம்ம வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நில அளவுகள் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு அளவுகள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே குடுத்துருப்போம். அதுக்கேத்த மாரி எந்தெந்த இடத்துல வந்து கிச்சன் வரணும், எந்த இடத்துல வந்து இது வரணும் அப்படிங்கிறது வந்து நில அளவுகள் வந்து போட்டு, அவங்க அந்த இன்ஜினியர் வந்து வந்திருப்பாரு. இன்ஜினியரை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முளைக்குச்சிகள் வந்து அடிச்சு இந்தந்த இடத்துல மார்க் பண்ணி குடுத்துருவாங்க. சரிங்களா? சில சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கே வந்து மார்க் பண்றாங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, வாஸ்து பூஜை வந்து இன்னைக்கு போட்டோம். நம்ம நாளை மறுநாளோ வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். எதனாலனா சில பேருக்கு மேஸ்திரிலாம் வந்திருக்காரு இல்லைங்களா? அவருக்கு இல்ல இன்ஜினியருக்கு வந்து வேற வேலைகள் இருக்கும். நீங்க வாஸ்து பூஜை வந்து ரெடி பண்ணிட்டீங்க சார், போட்டுருங்க சார். நம்ம நாளை மறுநாள் வந்து நம்ம இந்த அளவுகள்லாம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. இப்போ இந்த வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க. வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பொருள்லாம் கொண்டாந்து உள்ள பொருள்லாம் வந்து வாங்கணும் இல்லையா? சிமெண்ட் வாங்கணும், கம்பிகள் வாங்கணும், ஜல்லி வாங்கணும், மணல் வாங்கணும். அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாங்கணும் இல்லையா? அப்போ அந்த தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி கொண்டாந்து எங்கெங்க கொண்டு வந்து வைக்கிறது? அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த தென்மேற்குன்னு சொல்றோம் இல்லையா? இந்த பாகத்துல கொண்டு வந்து அந்த ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இதை ரெடி பண்ணிக்கோங்க முன்னாடியே. இந்த இடத்த ஒதுக்கிட்டு நம்ம இதுக்கப்புறம் தான் வந்து மனையே வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. மனையுடைய அளவு வந்து நம்முடைய மனை வந்து இங்க இருக்கு. இவ்வளவு பெருசா இருக்குங்க. நம்ம வாங்கின இடம் வந்து இந்த அளவுக்கு வந்து பெருசா இருக்கு. சுத்திலும் வந்து வேலி வந்து நம்ம போட்டிருக்கோம். இதுக்குள்ள நம்மளுடைய மனை அளவு வந்து இவ்வளவுதாங்க. இந்த இடத்துல பார்த்தா தெற்கு மேற்கு இதனுடைய இடத்துல இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்டோர் ரூம் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடம் தான் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க கம்பிகள் வச்சுக்கலாம், ஜல்லிகள் போட்டு வச்சுக்கலாம், கல் வச்சுக்கலாம், சிமெண்ட் வச்சுக்கலாம். முக்கியமான பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா? கம்பில வந்து வெள்ளை போட்டு வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். வெள்ளை வந்து அப்படி போட்டா கூட இந்த திசையில போட்டு வைங்க. தென்மேற்கு திசையில வந்து போட்டு வச்சிருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு கேப் இருக்கு இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கொட்டகை வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஷெட்டு அந்த சுற்றிலும் வந்து அது வேற ஒரு மாதிரி போட்டுக்குவாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி ஒரு ஷெட்டு ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுல வந்து முக்கியமான பொருட்கள் எல்லாமே கனமா இருக்கக்கூடிய பொருட்கள், சிமெண்ட் மூட்டை கனமா இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் ரூம் வந்து இதாங்க. இப்போதைக்கு தற்போதைய ஸ்டோர் ரூம் வந்து இதுதான். நம்ம வீடு கட்டத்தை ஆரம்பிக்கிறதுபடி ஒரு ஸ்டோர் ரூம் வந்து அமைச்சுக்கோங்க இந்த இடத்துல. இதை விட்டுட்டு நீங்க இந்த இடத்துல போடுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஈசானிய பாகத்துல போடுறது, இந்த நெருப்பு பாகத்துல போடுறது, இங்கெல்லாம் போட்ட என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல வந்து நீங்க பொருட்களை வச்சீங்கன்னா, தென்மேற்கு இருக்கிற அந்த கன்னி மூலையில வந்து நம்ம பொருட்களை வச்சோம் அப்படின்னா, இந்த பொருள் வந்து விரயங்கள் ஆகாது. விரயங்கள் ஆகாம நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோமோ அதுக்குள்ளே வந்து கரெக்டா எல்லாமே முடிஞ்சிடும். அதே வந்து நமக்கு மிச்சமாக கூட கொடுக்கும். ஒரு சிமெண்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ரெகுலர் சிமெண்ட் வாங்கி வீடெல்லாம் கட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய கையிருப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் ரூம் வச்சு ரெடி பண்ணோம்னா கரெக்டா கொடுக்கும். சரிங்க. இந்த இடத்துல வச்சு வந்து என்ன ஆகும்? இது வந்து வாயு மூலைன்னு சொல்றோம் இல்லையா? இந்த இடத்துல வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சிமெண்ட் மூட்டைகள் எல்லாம் இருக்கிறது, இல்லைன்னா முக்கியமான பொருட்கள் இருக்கிறது, காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா வாயு மூலை. அப்போ வாயுல கொண்டு போய் நீங்க வச்சீங்க அப்படின்னா பறந்துடும். பறந்தது அப்படின்னா, ஆமாங்க பறந்தா நல்லது தானேங்க. நம்ம வீடெல்லாம் கட்டிடலாமே. வீடுல வந்து கட்டுறது ஒண்ணுங்க. நீங்க வந்து 500 மூட்டை வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து 100க்கு 5 மூட்டை வந்து வெளில கிளம்பியிருக்கும். இப்போ நமக்கு அளவுலாம் தெரியாது நமக்கு. அவங்க சொல்ற அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் கடைசியில வந்து நம்ம கணக்கு பார்க்கறப்பான்னு தெரியும். வேற யாராவது பேசுறப்போ தெரியும். ஏன்பா இந்த இடத்துக்கு ஏன்பா இவ்வளவு சிமெண்ட் நீ வாங்கி கொடுத்துருக்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம வாங்கினதுல வந்து 100 மூட்டை வந்து காலியாயிருக்கும். 100 மூட்டை வந்து எங்கேயோ பறந்து போயிருக்கும். இதுதான் வந்து வாய்மூலை. இந்த இடத்துல இருந்து வைக்கக்கூடாது. இந்த இடத்துல இருந்து வெயிட் வந்து வைக்கக்கூடாது. இதை விட முக்கியமான இடம் வந்து இதுதாங்க. இந்த ஈசானிய பாகம் இருக்கு இல்லைங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈசானிய பாகத்துல நான் 2, 3 இடத்துல போய் பார்த்துருக்கேங்க. ஒரு பெரிய ஃப்ளாட்லாம் கட்டிட்டு இருக்காரு. அந்த ஈசானிய பாகத்துல தான் பார்த்தீங்கன்னா, ஷெட்டு போட்டு அந்த இடத்துல முழுக்க எல்லா வெயிட்டையும் வந்து தூக்கி வச்சிருக்காருங்க. ஈசானிய பாகத்துல கொண்டு போய் வெயிட் வைக்கலாமா முதல்ல? சொல்லுங்க பார்ப்போம். ஈசானியங்கிறது நம்மளோட தலைபாகம் மாதிரி. அந்த தலையில கொண்டு போய் வெயிட் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நினைக்கிற நாட்களுக்குள்ள அந்த இடத்த கட்டி முடிக்கவே முடியாது. அது மாதிரி தான் ஆச்சு. அவருக்கு வந்து என்ன கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வேற அது. அவருக்கு வந்து ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே இந்த டயத்துக்குள்ள முடிச்சு அந்த டயத்துக்குள்ளே வந்து அதுக்கான ஓப்பனிங் டே எல்லாமே நோட் பிகினிங்லேயே கொடுத்தா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கிட்ட சொன்னேன். நம்ம நண்பர் வந்து அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்க வந்து இந்த இடத்துல வைக்காதீங்க, சீக்கிரம் வேலை முடியணும் அப்படின்னா இதை அப்படியே தூக்கி வந்து இங்கே மாத்துங்க, இங்கே இந்த பக்கம் மாத்துங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இதுக்கான ஒரு ஷெட்டு வந்து ரெடி பண்ணி, இல்லைங்க அது பின்னாடி போய் சுத்திட்டு வந்து எடுக்கணுங்க. பரவாயில்ல, சுத்தி வந்து எடுத்தா கூட சரிதாங்க. அது வந்து ஆட்கள் கொண்டு போய் எடுக்க போறாங்க. அதுக்கான வாகனங்கள் எல்லாமே இருக்கு. அதை வச்சு எடுக்க போறோம். அப்புறம் என்னங்க என்ன ஒருத்தர் தூக்கிட்டு வர போறாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க இந்த இடத்துல மாத்துங்க, இந்த இடத்துல வைக்காதீங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த ப்ரமோட்டர் இருக்காரு இல்லைங்களா,
அவர் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்லயும் பிரச்சனை. அது மாரி பார்த்தீங்கன்னா, கடன் தொந்தரவுல வந்து பெரிய கடன் தொந்தரவுல வந்து மாட்டிக்கிட்டாரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பில்டிங் கட்டுற இந்த கான்ட்ராக்ட் எடுத்தார் இல்லைங்களா? இத முழு மூச்சா வந்து வேலை பார்க்க முடியல. இத இந்த பக்கம் மாத்துனாரு. மாற்றி ஒண்ணுக்கொன்னே மறுநாளே வந்து சரியாயிடாது. ஓகேங்களா? மாத்தி அவர் பாட்டு அவரோட ஒர்க் போக, போக, போக ஒரு 1 மாதம், ஒரு 2 மாதத்திற்குள் எல்லா விஷயங்களும் வந்து அப்படியே அதாவது பிகினிங்ல எப்படி இருந்தாரு, அந்த லெவல்ல வந்து மாற்றங்கள் வந்து டக்கு டக்குன்னு எல்லாமே மாறிட்டு, வேலைகள் சுறுசுறுப்பா நடந்தது. சொன்ன டயத்துக்குள்ள அழகா முடிச்சு, அதுக்குள்ளேயே வந்து கரெக்ட்டா கொண்டு போய் அவங்களுடைய அவங்க இத குடுத்துட்டாரு. அதேமாரி அவருக்கு தேவையான செக் எல்லாமே பாஸ் ஆயிட்டு, நல்ல சந்தோஷமா அதனுடைய ஓப்பனிங் டே எல்லாத்தையும் ரொம்ப சொன்ன டேட்ல ரொம்ப அழகா கரெக்ட்டா பண்ணாங்க. அப்போ இந்த வாஸ்துங்கிறது வந்து மிக மிக அற்புதம். கணக்குகள் தான். அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம சுத்தி நடக்கிற விஷயத்த நமக்கு தேவையான அளவு நம்ம ஏத்துக்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.